5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான அனைத்து மக்களுக்கும் ஒரு சேர அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தேவைகளை அறிந்து அதை தருகின்ற ஆட்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை, நாடு ஓட்டுகின்ற நல்லாட்சியை நிறைவேற்றிக் கொண்டார். மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக நல்ல ஆட்சியாளர்கள் தர வேண்டும். நல்ல ஆட்சியாளராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் உண்ண உணவாக இலவசமாக இலவச இந்த வருடம் 2 லட்சம் வீடுகள் கட்டித்தருவதாக நம்முடைய முதலமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்பதை நீங்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக என்ற பல பதவிகளில் என்னை நிலைநிறுத்திய பெருமைக்குரியவர் நீங்க தான் என்பதை இன்றைக்கு நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவ செல்வங்கள் நம் தொகுதியிலே, நம் மாவட்டத்திலே தங்கி நல்ல கல்வியை கற்க வேண்டும் என்று கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அனைத்துமே அரசு கல்வி நிலையங்களாக இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். அரசு பொறியியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ITI, நர்சிங் காலேஜ், சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை ஆகிய அனைத்து கல்லூரிகளுமே நம்முடைய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது என்பதையும், மக்களுடைய அடிப்படை தேவை பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும், சிறிய சாலைகளை பேர் பிளாக் சிமெண்ட் சாலைகளாகவும், கழிவுநீர் கால்வாய்களை உருவாக்குவது, மகளிருக்கான சுகாதார வளாகங்களை உருவாக்குவது, சமுதாய கூடங்களை உருவாக்குவது, ரேஷன் கடைகளை சொந்த கட்டணத்தை கட்டித் தருவது, இப்படி பல மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து தொகுதி முழுக்கை நிறைவாக பணியாற்றியிருக்கிறேன். சேர்ந்திருக்கிறேன். பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று, பெண்கள் குடும்பத்தின் தலைமையாக பொறுப்பேற்று காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் முறையாக எல்லா வேலையும் அவங்க என்ன செய்யணும் என்ற நிலை தமிழகத்திலே அரசு சார்பாக அவர்களுடைய பணிச்சுமையை ஓரளவு குறைக்க வேண்டும் என்று மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குகின்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடுதான் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் முடிந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பனில் பல பொருள்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பல பொருள்கள் இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும். நீங்களே எந்த பொருள் உங்களுக்கு தேவையோ அதை நீங்களே தேர்வு செய்யலாம். 3000 பயன்படைய பொருள்கள் நீங்களே தரமான கடைக்கு சென்று தரமான பொருளை வாங்கிக் கொள்ளப்பட்ட வழிவகையும் வேக கீழே வந்து கொடுப்பாங்க. நீங்களே இந்த பொருள்களை 8000 மதிப்புடைய பொருள் நீங்களே வாங்கிக்கணும். விடியல் பயணம் அரசு பேருந்தில் நம்முடைய தாய்மார்கள், மகளிர்கள், பெண்கள் கட்டணமில்லாத பேருந்து வசதி இந்தியாவிலே தமிழகத்தில் தான் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். போயிட்டு வந்தீங்களா? அரசு பஸ்ல பெரிய போயிட்டாங்களா? அரசு பஸ்ல நீங்க இல்ல, எதிரி தெரியும், தாய்மார்கள் தெரியும், நீங்க இல்ல போயிட்டு இல்ல கம்மன் இருக்கீங்களா? மாசம் 600-700 ரூபாய் மிச்சமாக உங்களுக்கு கரைஞ்சல் கொடுத்தா பரவாயில்ல. 5வது வரை படிக்கிறது நம்ம மாணவ செல்வம் நாளை உணவு கொடுக்குறாங்க.
சாப்பிட்டது வந்து சொல்றீங்க. நானே எல்லா அதிகாரிகளும் சர்வே பண்ணி பயிர் வந்து மத்திய அரசுல என்ன சொல்றாங்க, மகாராஷ்டிரா யானைகள் நடமாடும் ரோடு மட்டும்தான் தொடர் முயற்சி செய்யப்பட்டு இருக்கிறது என்று துரைசாமி மக்களுடைய கோரிக்கை, எங்கள் ஊரில் பொதுமக்கள் குடிநீருக்காக தனி உரை அமைத்து ஆத்தடியை கொண்டு வர ஏற்பாடு செய்யும். 2 கோடி ரூபாய் ஆற்றிலே ஒரு உரைநடை ஏற்பட்டுள்ளதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துள்ளதாக இந்த தேர்தல் முடிஞ்சத 3 மாதத்தில் தண்டனைக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை உறுதியாக சொல்லுது. இளைஞர்களுக்கு விளையாட்டு மீதான கேட்டிருக்காங்க, கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த தேர்தல் முடிந்த பிறகு 3 மாதத்தில் இளைஞர்களுக்கு அனைத்து கருவிகளையும் கொண்ட ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு சுகாதார வழக்கம், நவீன வசதியுடன் கூடிய சுகாதார வழக்கம் தாய்மார்களுக்கு பெண்களுக்கு உரிய வகையில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஜனத்தொகைக்கு ஏற்ப உறுதியாக கட்டித்தரப்படும். இந்த தேர்தல் முடிஞ்ச 4 மாதத்தில் கட்டித்தரப்படும். தெளிவு வச்சுக்கணும். விவசாய கரண்ட் வந்து ரொம்ப வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக சொல்றாங்க. இதை வந்து உடனடியாக தேசிய சூப்பரிண்டென்டென்ட் பேசி டிரான்ஸ்ஃபர் உறுதியாக வியாபாரிகளுக்கு வந்து கோச்சுக்கிறார். நான் சொன்ன இந்த அடிப்படை வசதிகள்லாம் சொல்றேங்க. இந்த அடிப்படை வசதிகள்லாம் கோவில்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் நானே செஞ்சது வந்து நாளைக்கு வந்து பட்டத்துல 2ஆம் பட்டத்தை எழுதி கொடுக்குறேன். தாய்மார்களே, கேள்வி கேட்டாலே நடக்கும், இல்ல நடக்காது. பாராட்டு என்ன வேணுங்கிறது தேவையில்லை. நீங்க பெரியவர்களே, தாய்மாரே, உங்களுடைய பொன்னான வார்த்தைகளை நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து ஒரு மாபன் விஜயை மகத்தான விஜயை பெற்றுத் தருமாறு உங்களுடைய